Hi, hello friends, welcome back to my Tamil information and YouTube channel. இந்த ஒரு ஆப் இருந்தால் மட்டும் போதும் உங்ககிட்ட ட்ரெயின் எப்போ கிளம்பும், எப்போ வரும், எங்கே போகும், எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்த்தோன்னா என்றைக்கு ட்ரெயின் இருக்குது, எப்போ ட்ரெயின் போகும், எல்லா டீட்டெயிலும் பார்த்தா இந்த ஒரே ஆப்லாம் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். மக்கள் இப்போ இந்த எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஃபுல்லாக இந்த ஆப் பற்றி பார்த்தா ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் லிங்க் புதுசாக எவ்வளோ மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் அடுத்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஆப் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்து வேர் இஸ் மை ட்ரெயின், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும் போதும். உங்களை ஜஸ்ட் இந்த ஆப் பார்த்தா வந்துடும். ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணுற பாருங்க, வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு இந்த ஆப் ஒன்று இருக்கும். இந்த ஆப் பார்த்து என்டர் பண்ணிங்க. இதில் பார்த்தா எல்லாமே பார்த்தா அவங்களால பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப். இந்த ஆப் பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? அதுக்கு பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தா உங்கள் மொபைல் பார்த்தா வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்றத பார்த்தா செலக்ட் பண்ணிங்க. ஆப் தான் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். மொபைல் அவர் கேட்கும். மொபைலை கொடுத்து என்டர் பண்ணி பார்த்தா உள்ள வந்துங்க. உள்ள வந்துட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா உங்கள் மொபைல் பார்த்தா லொக்கேஷன் சொல்லிட்டு ஆன் பண்ண சொல்லுவாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தா ஆன் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தா ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃப்ரம் ஸ்டேஷன்னா அதாவது நீங்கள் ஃப்ரம் என்ன எங்கே இருக்கீங்க அப்போ தான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தா நம்ம பார்த்தா என்ன கொடுக்குது அப்படின்னா சென்னை அப்படின்றது கொடுத்துருவோம். எம்ஜிஆர் சென்னை சென்டர் கொடுத்துட்டு லத்தேரி அப்படின்னு நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இங்கே பார்த்தா அரக்கோணம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அரக்கம் ஜங்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபைன் ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் கிளம்புறீங்களோ ஓகே ஜஸ்ட் எங்கே இருக்கீங்களோ அது மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களை ஜஸ்ட் எங்கேருந்து எங்கே போகிறீங்களோ கரெக்டாக ஃப்ரம் கரெக்டாக போட்டுட்டு ஃபைன் ட்ரெயின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோன்னா எத்தனை மணி ட்ரெயின் இருக்குது, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எத்தனை மணி ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸ்பிளைன் பார்த்தா இதில் பார்த்தா பார்த்துக்க முடியும். இங்கே பாருங்க 610, 625, 700 நிறைய பார்த்தா ட்ரெயின் இருக்குது. லெஃப்ட்டானது கீழே பார்த்தா லெஃப்ட் எம்எக்ஸ் 1:35 பார்த்தா ட்ரெயின் மிஸ் போயிடுச்சா, 2:35 ட்ரெயின் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 3:10 பார்த்தா ட்ரெயின் இருக்குது. 3:10, 3:20, 3:30 3:30 ட்ரெயின் இருக்குது. ஜஸ்ட் 4:28 வைக்கலாம். ஜஸ்ட் எவ்வளோ நம்ம நேரத்தில் போவோம் அது ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்தா இந்த இன்னொரு ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு போகும் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்க முடியும். அரக்கோணம் ஜங்ஷனில் பார்த்தா 4:28 போயிடும். 4:30 மணிக்கு வேணால் போயிடும். 4:30 பார்த்தா போயிடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தா இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போவோம், எங்கே போவோம், எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தா நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெயின் நம்பரை மட்டும் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். சர்ச் டேஷ்போர்ட் போர்டு அப்படின்னு இருக்கும். அந்த இதில் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தான் லத்தேரியா அப்படின்றது கொடுக்குறேன். அதில் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இங்கே வரல மிஸ்டர் சென்னை சென்ட்ரல் அப்படின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்க முடியும். கோவை ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் டைம் 3:10 பார்த்தா இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எங்கே போகலாம் அதை சர்ச் பண்ண மட்டும் போதும். எங்கே போகலாம் அந்த ஸ்டேஷனை மட்டும் சர்ச் பண்ணால் மட்டும் போதும். அது எத்தனை மணி ட்ரெயின் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கேயும் பார்த்தா அவங்களாம் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்படியும் பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தா டிக்கெட்ஸ் இருக்கும். டிக்கெட்ஸ் பார்த்தா நீங்கள் பார்த்தா புக் பண்ணிக்க முடியும். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அதில் ஜஸ்ட் பார்த்தா கொடுத்துட்டு இதுலேயும் இந்த ஆப்லேயும் புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் பார்த்தா கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக் பண்ணிக்க. நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பார்த்தா 6:10 பார்த்தா ட்ரெயின் இருக்குது. டைம் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கத்தில் ட்ரெயின் இப்போ மூவ் இருக்குது அப்படின்றது பார்த்துக்க முடியும். எத்தனை மணிக்கு வரும் அப்படின்றது பார்த்துக்க முடியும். எல்லாம் பார்த்தோன்னா நீங்களே பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஆப் மட்டும் இருந்தால் போட்டு ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிக்க முடியும். பிஎன்ஆர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் நம்பரை செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ் தமிழில் பார்த்தா நீங்கள் மாற்றிக்கலாம். அப்டேட் டைம் டேபிள் 2 மினிட்ஸ் அதாவது எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஆப் மட்டும் அப்டேட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா சர்வர் பிஸி எதுவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு காட்டும். இந்த ஆப் பார்த்தா அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டைமு கரெக்டான ஸ்டேஷனில் ஃபுல்லாக பார்த்தா காட்டும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி இது நீங்களும் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.